அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியம் சேனல். இந்த வாரம் கிட்டத்தட்ட 6 படங்களுக்கு மேல தமிழ்லயே ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. எல்லாமே மீடியம் பட்ஜெட் படங்கள். அதில வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம்னு சொன்னா போட்டு, அப்புறம் மழை பிடிக்காத மனிதன். இந்த 2 படங்களுக்கும் ரொம்ப ஹைப் இருந்தது. ஏன்னா, அந்த மழை பிடிக்காத மனிதன் வந்து ட்ரெய்லர் கட்டே நல்லா சிறப்பா இருந்தது. நல்ல ஒரு சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம விஜய் மில்டன் வந்து ஏற்கனவே போலீஸோட 1 அண்ட் 2ல ரொம்ப பேர் பெற்றவரு. அது இல்லாம விஜய் மில்டன் இன்னைக்குன்னே ஒரு நல்ல ஒரு கதைக்களம் தேர்ந்தெடுத்து நடிப்பாருன்னு சொல்லி நான், சலீம் இந்த மாதிரியான படங்கள், பிச்சைக்காரன் இந்த மாதிரி படங்கள்லாம் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துவாரு. அதுக்கும் நல்ல ஒரு ஹைப் இருந்தது. அது இல்லாம இந்த படத்துல வந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள்லாம் இருக்கு. அது இல்லாம படத்துல வந்து சரத்குமார் அவர்கள், அப்புறம் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் காஸ்டிங் இருக்குன்னு சொல்லி ட்ரைலர்லயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கூட்டுச்சு. அது இல்லாம சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த படத்துல பண்ண கேரக்டர் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பண்ண வேண்டிய கேரக்டர்ன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒரு பேட்டியில. இது இன்னும் எதிர்பார்ப்பு கூடுதலா வந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட, ஹைப்புகளோட வந்த படம் தான் மழை பிடிக்காத மனிதன். இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இந்த ஹைப்ப வந்து பூர்த்தி செஞ்சுதா இல்லையா? அந்த கவித்துவமான அந்த டைட்டிலுக்கு ஏத்த ஒரு ஹைப்பையும் கவர் பண்ணுச்சா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலான ரிவ்யூல எண்டுல பார்க்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம நம்ம சேனல்ல புது படங்க ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். தியேட்டருக்குள்ள வரும்போது, தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடில எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், குழந்தைங்களோட பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம ரிவ்யூவ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, விஜய் ஆண்டனி வந்து அண்டர் கவர் ஆப்பரேஷன்ஸ்ல இருக்கிறாரு. அவரு வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டா வராரு. அப்படி இருக்கும்போது ஒரு மினிஸ்டர் ஒரு எதிர்பாராத ஒரு ஆப்பரேஷன்ஸ்ல வந்து இந்த மினிஸ்டர் பையன கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அந்த மினிஸ்டர் பதிலுக்கு இவர போட்டு தள்ளதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணும்போது, அந்த ஒரு ஆப்பரேஷன்ல வந்து விஜய் ஆண்டனியோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அவரோட மேலதிகாரியா இருக்கிற சரத்குமார் வந்து இவர காப்பாத்துறதுக்காக இவர கொண்டு போய் அண்டமான்ல வந்து அ கொ குடி வச்சிடுறாரு. அங்கேருந்து வெளி உலகத்துக்கு தெரியாத மாரி அங்கேயே இருங்கன்னு சொல்லி சீக்கிரட்டா அங்கே இருக்க வச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு வகையில வந்து சரத்குமார் வந்து ஒரு மச்சான் கேரக்டரும் பண்றாங்க இந்த படத்துல. விஜய் ஆண்டனியோட சொந்த மச்சான் கேரக்டர்ல படத்துல வராரு. ஸோ அதனால இவர காப்பாத்தி கொண்டு போய் அங்க விட்டுர்றாரு. ஸோ எதிர்பாராத விதமா அங்க வந்து உள்ளூர்ல ஒரு பிரச்சனைக்குள்ள இவரு இன்வால்வ் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து விஜய் ஆண்டனி அந்த ஊர்ல வில்லனா இருக்கிற கந்து வெட்டி குடுற தனஞ்சயனோட ஒரு மோதல் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாகி எதிர்பாராத திடுக்கிட சம்பவங்கள்லாம் விஜய் ஆண்டனியோட லைஃப்ல அரங்கேறுது. அதுக்கப்புறம் அவர் யாரு என்னன்ற பேக்ரவுண்ட்லாம் வெளிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பரபரப்பான செகண்ட் பார்ட்டுக்கு லீடு குடுத்து ஓடிட்டு தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்துல ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்துல நல்ல ஒரு ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. நான், சலீம் இந்த மாதிரியான படங்கள்ல அவருக்கே உண்டான அந்த காமான, கம்போஸ்டான, வசனம் இல்லாத டெய்லர் மேடான கேரக்டர் இந்த படத்துலயும் அவர் கரெக்ட்டா ஃபிட் ஆகுது. நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி வச்சு அவர் ஸ்டோரி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். அவரோட ஃப்ளாஷ்பேக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டயலாக்லயே வச்சு முடிச்சுட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினான்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவரோட ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஒரு அவருக்கு அண்டர் கவர் ஆபரேஷன்ஸு, மினிஸ்டர் பையன எப்படி போட்டு தள்ளினாரு, அதில எப்படி இன்வால்வ் ஆனாருன்ற டீட்டெயில்லாம் மேம்போக்கா சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா எழுதி இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்லாம படம் வந்து ரொம்ப நாளா பெண்டிங்கில இருந்த மாரியான ஒரு ஃபீல் வருது. அது எனக்கு மட்டுமான்னு தெரியல. படம் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அது இல்லாம படத்தில வந்து ஒரு சீனியர் ஆக்டர்ஸான சரத்குமார், சத்யராஜ் 2 பேரும் இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான கேரக்டர்லாம் மேம்போக்கா தான் இருக்கு. அவங்க வந்து அவங்க கேரக்டர் சிறப்பாவே ஊதி தள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அந்த கேரக்டரு. ரொம்பவும் மேலோட்டமா இருக்கிறதால கெஸ்ட் ரோல் தான். அதுலயும் சரத்குமார் அவர்கள் ரோல வந்து போர் தொழில் மாரியான சப்போர்ட்டிவ் ரோலா வந்து கொண்டு வந்திருந்தா, அதுக்கான ஸ்கோப் இருந்தும் படத்துல அது கவனிக்க தவறிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். என்னால பார்க்கப்படுது. அது கொஞ்சம் கவனிச்சிருந்தா நல்லா விறுவிறுப்பா போயிருக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சரண்யா வந்து மிடில் கிளாஸ் அம்மா கேரக்டர்ல மேக்கப்லாம் குறைச்சு, அந்த கேரக்டருக்கு நல்லா ஆப்ட்டா பொருந்துறாங்க. இந்த மாரி படங்கள் பண்ணா நல்லாயிருக்கும். அது அவருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். அ அப்புறம் படத்துல வந்து ஹீரோயின் ரோல்ல மேகா ஆகாஷ் வராங்க. அவங்களும் ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கேரக்டர் தான். அது அவங்க குடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிட்டாங்க. வில்லனா வந்து தனஞ்சயன் வராரு. அவர் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதப்படல. வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் படத்துல ஹீரோ கேரக்டர் எழுதப்படும். வில்லனுக்கு வந்து ஒரு கட்டத்துல அவர் வீட்லயே வந்து ஒரு காணாம போன ஸ்கூட்டர வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. வில்லன் வீட்லயே. அது அவருக்கு தெரியாது. அவ்வளோ பணபலம், படைபலம் படிச்ச ஒரு வீட்லயே ஈஸியா கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் வந்து நம்புற மாரி லாஜிக் மிஸ்டேக்கா பார்க்க முடியாது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அந்த வில்லன் கேரக்டரும் ஸ்ட்ராங்கா இருந்தா படம் இன்னும் கொஞ்சம் வேற லெவலுக்கு போயிருக்கும். அது இல்லாம படத்துல வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டா அந்தமான்ல விஜய் ஆண்டனி ஃப்ரெண்டா வரவரு. அப்புறம் தலைவாசல் விஜய்லாம் படத்துக்கு ஒரு நல்ல பாலசேகரா சொல்லலாம். மியூசிக் வந்து நல்லா இருக்கு படத்துல. பேக்ரவுண்டும் சரி, பாட்டும் ஓரளவுக்கு ஓகே தான்.
கேமரா நல்லா விஷுவல்ஸ்லாம் நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷுவல்ஸு இந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் மைனஸே இல்லைன்னா ஏற்கனவே மைனஸ் இருக்குது. ஒரு சில காட்சிகள் உடன்படல. என்னென்னா சமீபத்தில் பேட்டியில் வந்து இந்த படத்தோட இயக்குனர் விஜய் மில்டன் வந்து எனக்கே தெரியாமல் ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் வச்சுருந்தாங்க சீனு. அது வந்து எனக்கே தெரியாமல் வச்சுட்டாங்க. அதனால படத்தோட மொத்த ஒரு கன்டென்ட்டையும் வந்து அதிலேயே ரிவீல் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னார். நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட்டை வந்து கட் பண்ணிவிட்டு கூட திரும்ப வந்து இது பண்ணலாம், ரீசென்சார் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்ன அளவில் தோணுது. அது எப்படி எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. படக்குழு தான் முடிவு எடுக்கணும். அது இல்லாமல் படம் வந்து ஏற்கனவே சரத்குமார் அவர்கள் வந்து 1990களில் நடித்த அந்த சூரியன் படத்தோட அந்த ஒரு டெம்ப்ளேட் அந்த கதை இந்த படத்துலேயும் ஓரளவுக்கு இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்த மாதிரி தான் இருக்குது என்ன அளவில். அதே மாதிரி தான் போகுது. அது இல்லாமல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் படங்களும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்லாம் பக்காவாக எழுதி ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தா வேறு லெவலுக்கு நல்ல ஒரு படமாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த படத்தையும் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் என்ன அளவில் சின்ன விஷயமா பார்க்கப்படுது. அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணி சரி பண்ணியிருந்தா நல்ல படமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள படம் தான். இப்போதைக்கு இது அபோவ் ஆவரேஜ் கிட்ட லெவலில் அந்த லெவலில் தான் இருக்குது. இது சின்ன விஷயமா என்னால் குறைய பார்க்கப்படுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் பல காட்சிகள் வந்து 1990களில் படங்களில் வந்த ஒரு கிளீஷேயான காட்சிகள்லாம் சில இதில் படத்தில் ஒட்டாமல் இருக்குது. குறிப்பாக அந்த இப்போ சரண்யா பொண்ணுக்கும் இவங்களுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங்கு, அதுக்கு இல்லாமல் விஜய் ஆண்டனிக்கும் ஒரு ஒய்ஃபை காமிக்க விடுறான். அவங்களுக்கு உள்ள பாண்டிங்கே படத்தில் சரியாக சொல்லப்படல. அது இல்லாமல் சரத்குமார், சத்யராஜ், விஜய் ஆண்டனி ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஃப்ளாஷ்பேக் வச்சு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது சின்ன சின்ன குறையாக பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 90ஸில் பார்த்த அந்த ஒரு கிளீஷேவான ஒரு கொஞ்சம் கதைக்களம். அது ஏற்கனவே பார்த்து அடித்து துவைச்ச கதைக்களங்கள். ஒரு சூரியன், அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட அந்த சீக்ரெட் ஏஜென்ட் படங்களில் வர அந்த மாதிரியான கதைக்களம். ஸோ பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்கள் எடுத்துங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அபோவ் ஆவரேஜ். ஸோ இது படம் இப்போ பார்க்கலாமா தேட்டரில், இல்லை ஓடிடியில் வரும்போது பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்கள் எடுத்துங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட்டு. ஸோ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.